ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ரிக்வஸ்ட் ஒன் ஷாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மோகனாஸ்ரீ, இது உங்களுக்காக ரெண்டாவதாக நான் போடுறது. நீங்கள் கேட்டால் அந்த தாய் மாமா கான்செப்ட் தான். சரி, ஃபஸ்ட்டு பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. நீங்கள் ரெண்டு பேரும் கேட்ட மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்க. சப்பியாகவும் குட்டச்சியாகவும் ஏஜ் கேப்பாகவும் ட்ரை பண்ணியிருக்கா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை பர்வர்ட் பாஸ். ஹீ இஸ் சிங்கிள் டேட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜேகே அப்படியே ஒரு 5 மாதத்துக்கு குழந்த பேபிகளை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவன் முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் கஃபேக்கு தான் நீங்கள் வந்துட்டு ஜாப் கேட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே மேலேருந்துக்கிற வரைக்கும் குறுகுறுன்னே பார்க்குறான். இந்த ஆள் ஏன் நம்மளை இப்படியே பார்த்துட்ருக்காரு, வேலை தருவானா மாட்டானா அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கான். அவன் உங்களையே தான் பார்த்துட்டு அப்புறம் படிக்கலையா, நீ படிக்கிற வயசில் வேலை கேட்டு வந்திருக்க? அது குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், அதான். என்ன படிச்சுட்ருக்க? அது காலேஜ் செகண்ட் இயர். ஓ, நீ ரெகுலர் காலேஜ்லாம் போகிறது இல்லையா? இல்லை, நான் கரஸில் பண்ணுறேன். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நான் அப்புறம் படிச்சுக்குவேன். வீட்டில் போய் எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணிக்குவேன். அப்போ மட்டும் லீவ் கொடுத்தா போதும். ஓ, இல்லை, எனக்கு ஒன்று புரியல. என்ன, எல்லோரும் படிச்சுட்டு பார்ட் டைமாக ஜாப் பார்ப்பாங்க, நீ என்ன ஃபுல் டைமாக ஜாபு பார்ட் டைமாக படிக்கிறதா? ஐயோ, யாரா நீ, ஏன்டா உயிர் எடுக்கிறாங்க மாதிரி அப்படி? அது இல்லை. சரி, உன்னோட அட்ரஸ் பெர்மனெண்ட் தானே? பெர்மனெண்ட் அட்ரஸ்டா? சொந்த வீட்டை பேத்து எடுத்துட்டா வெளியில் எங்கேயும் போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல எது அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை சார், அதுதான் எங்கள் அட்ரஸ், வீடு சொந்த வீடு தான். ஓ, அப்போ உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்? அப்பா இருக்கானா இல்லை செத்துட்டானா? அது சரி, இல்லை, இறந்துட்டார். ஓ சரி, ஏன் படிக்கும் போதே வேலைக்கு பார்ட் டைமாக படிக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்கா. அதுதான் சொன்னேனே சார். ஓ, இந்த கண்ணு தெரியாத அம்மா, காது கேட்காத தம்பி, அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டான அக்கா, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையோ அப்படிங்கிறான். சார், நீங்கள் நிறையா தமிழ் படம் பார்ப்பீங்க போல், ஒவ்வொரு சென்டிமெண்ட்டில் உருகி போய் கிடக்கீங்க. எது? பின்ன என்ன சார், ஒரு பொண்ணு கஷ்டம்னு வேலைக்கு வந்து சொன்னால் உடனே அம்மாவுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது அப்படின்ட்டு எதையாவது வளருதா? நீ என்னட்ட வேலை கேட்டு வந்திருக்க? அதான்டா, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீ என்ன தேவையெல்லாம் பேசுகிறங்கிற மாதிரி பார்க்க. கேட்ட கேள்விக்கு பதில். உன்னை பாட்டுக்கு உள்ளே விட முடியுமா? நீ ஏதாவது திருடி அந்த ஏதாவது திருடிட்டு போயிட்டா? ஆமாம், இங்கே இருக்கிற 4 கப்பை தான் திருடிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. 4 கப்புனாலும் அது நான் உழைச்சி சம்பாரிச்சது அப்படிங்கிறான். ஆத்தி மனசு எனக்கு இதை கூட சொல்கிறானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே இல்லை சார், அது அப்பா இல்லாதனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும், அதான் வேலைக்கு போயிட்டு அப்படியே படிச்சுக்கலான்னு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ, அப்போ சிப்ளிங்ஸ்லாம் இல்லையா? இல்லை, நான் ஒரே பொண்ணு. ஏன் அவங்க அம்மா அப்புறம் புள்ள பெற்றுக்கல? ரொம்ப முக்கியம், இது எங்கள் அம்மாட்ட கேள்றேன். எங்கள் அப்பா முடிஞ்சுக்கு எங்கள் அம்மா என்ன பெற்றது பெருசு, இதில் இன்னொன்று வேறு ஆடிட்டு நீங்கள் கடுப்பாகிறீங்க. இதெல்லாம் இப்போ தேவையா சார்? எங்கள் மாதிரி பெற்றுட்டு இல்லை சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஓகே, இந்த அக்ரிமெண்ட். ஏன்டா டே, காஃபி கப் கழுவுறதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் வேறையா? இதெல்லாம் உனக்கே ஓவரால அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இந்த அக்ரிமெண்ட்டை நல்லா படிச்சுப்பார். அப்புறம் உனக்கு இங்கே காஃபி கப் கழுவுற வேலைலாம் இல்லை. பின்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க. இது என்னோடய பேபி, 5 months தான் ஆகுது. இவளை தான் நீ கேர்டேக் பண்ணிக்கணும். எதை? நான் என்ன வேலைக்கு வந்தேன், இவன் என்ன வேலை தரான்? சரி பரவாயில்ல, குழந்தைய பார்த்துக்க தானே. குழந்தையும் பார்த்துட்டு இங்கே கஃபேனையும் வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் இல்லை, சொன்னது உனக்கு புரியல. கஃபேல இல்லை உனக்கு வேலை, நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவேன். இங்கே இருக்கிற ஆளுங்க பார்த்துக்குவாங்க. நான் பிஸியாக இருக்கும்போது என்னோடய குழந்தைய பார்த்துக்க தான் ஆள் தேவை. ஸோ அதுக்கு நீ கரெக்டாக இருப்ப. குட்டி சைஸ் டெடி பேர் மாதிரி இருக்க, அவளுக்கு விளையாடுறதுக்கு அழகாக இருக்கும். அது எதை அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அதனால் நீ அவளை இனிமேல் காலையில் 9 மணிக்கு வந்தானா நைட்டு இங்கேருந்து 8 மணிக்கு தான் போகணும். அது வரைக்கும் நீ தான் அவளை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட். அவளோட ஃபுட் சார்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும். இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துச்சு எனக்கு அவ்வளோதான். என் குழந்தையோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்து அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, என்ன அலர்ஜி எல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க.
உனக்கு சம்பளம் வந்துட்டு 1,00,000. எதை அப்படின்னு தலையை சுத்தமாக இருக்குது. என்னடா அசால்ட்டாக 1,00,000 ரூபாங்கிறான். நான் கஃபேல ஏதோ 5,000 10,000க்கு வேலை செய்யலாம் பார்த்தா இவன் எவ்வளோ தரேங்கிறான். அப்புறம் அவளோட 2 வயசு வரைக்கும் நீ இந்த கான்ட்ராக்ட்லேருந்து விலகக்கூடாது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கேர்டேக்கர் பார்த்ததுக்கப்புறம் நீ விலகிக்கலாம். ஓகேவா? இதுக்கெல்லாம் சம்மதம்னா இதில் சைன் பண்ணு. டே வெள்ளம் திங்க யாருக்கடா கசக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஹாப்பி மோடில் சைன் பண்ணுறேன் சார் அப்படிங்க. அப்புறம் தேவையில்லாமல் பேசக்கூடாது. சரி சார் அப்படின்ட்டு நீங்கள் அது வந்து அப்படின்னு பார்க்க என்ன இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாம். என்ன டவுட் சொல்லு. இல்லை பேபியோட அம்மா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க அவன் இப்போ தானே சொன்னேன் தேவையில்லாத பேசக்கூடாதுன்னு. உனக்கு இந்த வேலைக்கு அது தேவையா? என் ஒய்ஃப் யார், என்ன, எங்கே இருக்கா, இதெல்லாம் உனக்கு வேலை பார்க்கறது தேவையா? இல்லை அது வந்து இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் கொஷின்லாம் வச்சுக்கக்கூடாது. ஒர்க் சம்மந்தமான மட்டும் பேசு, வேறு எதுவும் உனக்கு தேவையே இல்லை. புரிஞ்சதா? அப்படின்ட்டு இவன் மட்டும் என்ன நோண்டி நோண்டி இவ்வளோ கேள்வி கேட்டான். அப்போது எனக்கு மட்டும் என்ன அதெல்லாம் சம்மந்தமாக இருக்குது, எங்கள் அப்பா ஏன் பிள்ளை பற்றிக்கலாங்கிறதெல்லாம் இவன் கேட்டான். அதெல்லாம் மட்டும் வேலைக்கு வரவங்கள்ட்ட கேட்குற கேள்வி அப்படின்னு நீங்கள் அப்படியே எடுத்துட்டுக்கா. உங்களை ஜேகே அப்படியே குறுன்னு பார்க்க ஐயோ பார்க்குறானே மனசில் நிற்கிறது அப்படியே சொல்லியிருப்பான் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் அதை படிக்கக்கூட இல்லை பதட்டத்தில் அப்படியே சைன் பண்ணி அவன்கிட்ட நீட்ட அவன் ஸ்மைல் பண்ணிட்டு சரி குட் அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறான். ஓகே இப்போலேருந்து இவ உன்னோட பொறுப்பு அப்படின்னு குழந்தைய உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் அப்படியே வாங்க போகிறீங்க. அவனா ஒரு நிமிஷம் அப்படின்னா நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. உனக்கு குழந்தைய தூக்க தெரியுமா, அதை ஹேண்டில் பண்ண தெரியுமா? டே அக்ரிமெண்ட்டே போட்டு சைன் பண்ணிட்டேன். எப்போ கேட்குறான் பேர். சார் எனக்கு இப்போ 19 வயசு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியும். 19 வயசு தான் ஆகுது. ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ பால்வாடி பாப்பா மாதிரி இருக்க. குழந்தைய ஒழுங்காக தூக்குவியா? நீ பாட்டுக்கு கசாமுசான்னு தூக்கி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா டே அப்படின்னு உங்களுக்கு கோவம் தான் வருது. இருந்தாலும் இல்லை சார் நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன். குழந்தைக்கு ஏதோ ஒன்றுனா அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஜேகே விட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். ஆமாம் இந்த முகமே பார்க்க காரணம் கொடூரமாக இருக்குது, இதில் இன்னொன்று வேறு. எதை என்னடி அடிக்கடி மைண்ட் வாய்ஸ் பேசுகிறப்பல எது டியா பின்ன நீ என்னை மைண்ட் வாய்ஸில் வறுத்து எடுக்கும்போது நான் மட்டும் உனக்கு மரியாதை கொடுத்தா பேசுவேன். அது இல்லை பாஸ் அப்படிங்கிறீங்க. பாஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு குழந்தைங்க கையில் கொடுத்து இது அவளோட ஃபுட் சார்ட், இது அவள் மெடிக்கல் ரிப்போர்ட், இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பார்த்துக்கணும் அப்படிங்க. அதை அப்படியே பார்க்குறீங்க. பேபி ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கா. ஹே பப்ளி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க ஆசையாக. அதுக்கப்புறம் உங்களை செக்கி டிஸ்டர்ப் பண்ணல, பேபியை பார்த்துக்கிறது மட்டும் தான் வேலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மற்றபடி நீ வெளியில் வரக்கூடாது, யார்கிட்டே பேசக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுட்டு அவன் கஃபேயும் ப்ளஸ் ஜிம்மையும் பார்த்துக்கிறான். நீங்களும் பேபியை மட்டும் பார்த்துட்டு இங்கே இருக்கீங்க. இருந்தாலும் போர் அடிக்கும்ல. அப்போது வெளியில் வரும் போதெல்லாம் அப்படி ஜேகே வந்து உங்களை ஒரு முறை இவரையே இப்படி நம்மளை முறைச்சிட்டே இருக்காரு. குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கா, அதானே வெளியில் வந்தோம், அதுக்கு கூட முறைக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் திருத்தன மொழிக்கா. ஏய் உன்னை உள்ளே தானே இருந்தேன், அது தண்ணி வேணும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு எதுக்கு வெளியே வந்த? அப்புறம் உள்ளே யார் ஆவியாடா இருக்குது, நான் ஆட்டடா சொல்லுங்கிறவன் நீங்கள் பாவமாக பார்க்க. சரி உள்ளே போ நான் கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஃபுட்டு வாட்டர்னு எல்லாமே வருது. நான் வெறும் ஒரு தண்ணி தானே கேட்டேன், இதுக்கு இத்தனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்க. டைம் ஆச்சு ஸோ சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு மண்டையாட்டிட்டு சாப்பாடை ஒரு வாய் எடுத்து வச்சதும் பேபி லைட்டாக சின்னுங்க. நீங்கள் அச்சோ அப்படின்னு எழுந்திருக்க போக சிட் அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்காவன். நான் பார்த்துக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சாப்பாடை சொல்லிட்டு அவன் போய் பேபியை பார்த்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க, பேபியும் பார்க்குறீங்க. அவன் அப்படியே குழந்தைய தூக்கி தட்டி கொடுத்து தூங்க வச்சு அப்படியே தொட்டிலில் போட்டுடுறான். நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டு முடித்ததும் ஓகே பேபியை பார்த்துக்கோ, இப்போ சாப்பிட்டாச்சுல அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது, மெயினாக அந்த பக்கம் வரவே கூடாது, ஜிம் சைடு ஓகே அப்படிங்கிறான். அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. மண்டையா ஆட்டு அப்படிங்கிற மாதிரி அவனும் அதுக்கப்புறம் அவனோட ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஜிம்மில் இருக்கான். நீங்களோ ஏதோ கேட்குறதுக்காக அங்கே போகிறீங்க. அப்போது அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் அவங்களே பேன் பார்த்துட்டுருக்க. இங்கே ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. இவளை அங்கே தானே இருன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு இங்கே வந்தா, எல்லாரோட பார்வையும் இவன் மேலே இருக்குது அப்படின்ட்டு அவனும் அங்கே இருக்க டம்பிள் செட் டொம்முன்னு கீழப்பட எல்லாரும் நீங்களோ இப்போ தான் கதவை வந்து உள்ளே வந்திருப்பீங்க. எங்கே இருக்கார் இவருன்னு தேடி இருக்கும்போது தான் அவன் நீங்கள் பார்க்கல, பட் அவன் உங்களை பார்த்துட்டான். ஸோ டம்முன்னு போட நீங்கள் அப்படின்னு பயந்து போய் அப்படியே பார்க்க என்ன இங்கே லுக்கு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு ஹேய்
குழந்தை பக்கத்தில் தானே ஒன்று இருக்க சொன்னேன், குழந்தைய விட்டு இங்கே எதுக்கு வந்த, பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு ஒரு ஒய்ஃப்கிட்ட கேட்குற மாதிரி அவன் உங்ககிட்ட கேட்க. அது உங்களுக்குலாம் புரியல. நீங்களும் அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அது அப்படின்ட்டு ஏதோ பாப்பாவுக்கு மெடிசன் கொடுக்கறது கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க, அவனும் உங்களை முறைச்சிட்டு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கிட்ட வந்து கேட்க. அது இந்த மருந்து எவ்வளோ எம்எல் போடலை, அதான் இப்போ இருக்குது, கொஞ்சம் பாப்பா தும்மரா, அதான் இந்த மருந்து கொடுக்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி நீ போ அப்படிங்கிறான். இல்லை இது எவ்வளோன்னு சொல்லுங்கள் நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறீங்க. உன்னை இங்கேருந்து ஃபஸ்ட்டு போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அங்கே வந்தேன், ஹே நீ ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருக்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணினா இன்னும் சைஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் அப்படின்னு உங்களே பார்க்க இங்கே ஜேகேக்கா செம்ம கடுப்பாகுது. ஏய் இப்போ ரொம்ப முக்கியம், உன்னை என்ன சொன்னேன் அப்படிங்க முறைக்கா. இது போகிறேன் பாஸ் அப்படின்னு நீங்கள் போக இப்போ திரும்பி அவனை ஒரு முறை, யார்டா நீ, என் பொண்டாட்டிக்கு 0 சைஸ் ஆக்கணுன்ட்ட வந்து நான் சொன்னேனா, எது பொண்டாட்டியா, ஆமாடா என் பொண்டாட்டி, எங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, நீ என்னடா என் பொண்டாட்டி அப்படி பார்த்துட்ருக்க, இங்கே பாருங்க அது என்னோடய ஒய்ஃப், இன்னொரு தடவை உங்களோட பார்வை மேலே தப்பாக பட்டுச்சு அப்படின்னு அவன் முறைக்க. சாரி சார் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க. ஜிக்கவோ ஷிட் டேமிட், இவளை இந்த பக்கம் வராதான்னு சொன்னால் வந்துட்டான், என்னையும் பாரு அழகையும் பாரு ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தா. காஃபி ஷாப்லேயும் அப்படி தான். நீங்கள் அங்கே சர்வர்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவனோட காஃபி ஷாப்பில் எல்லாமே எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே நிறையா கூட்டம் வரும் அந்த மாதிரி டைம். ஸோ பீக் ஹவராக இருக்குது. நீங்கள் ஐயோ ஆள் இல்லையோ, சரி பாப்பா தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அங்கே சர்வெண்ட்டாக மாறி ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஜேகே உங்கள் முன்னாடி அப்படியே முறைச்சி நீங்கள் கரெக்டாக ப்ளேட்டை வச்சுட்டு திரும்பும்போது அவன் மேலேயே மோதி கீழே விழுக்க போகிறீங்க. அப்படியே உங்களை கையை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை அப்படியே தூக்கிட்டு அவன் நடக்க. நீங்கள் அச்சோ யாரா அது என்ன திடீர் தூக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பயந்துட்டு அப்புறம் பண்ண போகிறோம் என்னதுக்கு இவன் தூக்கணும் அப்படின்ட்டு, பாஸ் என்ன பண்ணுறீங்க, கீழே விழுங்க பாஸ், விழுந்துட போகிறேன் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே அவனும் எதுவுமே பார்க்கல. அவங்க எப்போ அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ லூஸு ஏன் போட்டு அமுத்துற வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாஸ் பாஸ் அப்படின்ட்டே இருக்கா. அவனும் அப்படியே உங்களை முறைச்சிட்டே கொண்டு போய் ரூமில் அப்படியே இறக்குறான். நீங்கள் பாஸ் அப்படின்னு பயப்பட, ஹே உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, உன்னை என்ன சொன்னேன், குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலை, யாருக்கிட்ட நீ கஃபேக்கு வர ஜிம்முக்கு வர அப்படின்னு அப்படியே கிட்ட வர அப்படின்னு நீங்கள் பாய்ந்து அது பாப்பாவுக்கு மருந்து கேட்க வந்த கேட்டல சொன்னல மூட்டு இங்கே இருக்க வேண்டியதுனா அங்கே என்னடி பிடிங்கிட்டு இருந்த, அது அங்கே ஆள் இல்லை கூட்டமாக உன்கிட்ட கேட்டேனா, இல்லை உன்கிட்ட கேட்டேனா என் கடையில் கூட்டமாக இருக்க நீ கொஞ்சம் சர்வன்ட் வேலை பண்ணணுன்னு நான் கூப்பிட்டேனா, இல்லை பின்ன உனக்கு 1 lakh கொடுக்கறது என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க மட்டும்தான், நமக்கு என்ன அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே வந்து நிற்கிற, பெற்றிருந்தா தானே அதோட அருமை தெரியும் அப்படின்னு திட்டுறான். உனக்கு அழுகியாக வருது. இல்லை இல்லை சார் அப்படி இல்லை சாரி இனிமேல் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கா. சும்மா அழுது இரிட்டேட் பண்ணாத போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட. நீங்கள் அப்படியே போய் குழந்தைகிட்ட பப்ளி பாரு அப்போ எப்படி பேசுகிறாருன்னு, நான் என்ன பண்ணேன் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன், அது ஒரு குத்தமா, அதுக்கு போய் எப்படிலாம் பேசிட்டாரு அப்படின்னு அப்படியே அழுக வர தொடச்சிட்டு அப்படியே இங்கே புலம்பிட்டுக்கா. வச்சுக்கோ ஷிட் அப்படின்ட்டு கதவை தந்துட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே வரான். நீங்கள் பேபி கூட பேசி அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு அவன் முன்னாடி நின்று நீ அழுதுட்டுருக்க, நீயும் அழுது என் குழந்தையும் அழுமூஞ்சி ஆக்கிறாத அப்படிங்க. ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் அதான் நீங்கள் வந்துட்டீங்களே இனிமேல் எங்கே அவ்வளோ நான் பார்த்துக்கிறது, நீங்களே பார்த்துக்கோங்க, எதுக்கு அவன் 1 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்குறானே தெரில, குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு 3/4 நேரம் இவனே வச்சுக்கிறான், நான் எங்கே இதில் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டுருக்க. மேக்ஸிமம் தூங்கும்போது மட்டும்தான் உங்களை பார்த்துக்கவே சார், முழிச்சிருக்கும் போது தான் அவனே தான் பார்த்துக்கிறான். அதனால் உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னே தெரியாமல் தான் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. ஏய் சும்மா உட்காந்துக்கிறதுக்கு படிக்கலாம்ல அப்படிங்கிறான். இதோ படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புக் எடுத்து வச்சுட்டு எங்கே படிக்கிறது, உங்களுக்கு படிக்கவே தோணல, அவன் குழந்தைய கொஞ்சிறது எல்லாத்தையும் பார்க்க வாய்ப்பு அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் உங்கள் பக்கம் திரும்பும்போது இது படிக்கிறேன் அப்படின்னு அப்படியே மலையை குடிஞ்சுக்கிறீங்க. அவனுக்கே நீங்கள் பண்ணுற சிரிப்பு தான் வருது, இருந்தாலும் படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தைய தீர்ப்பக்க அப்படின்னு நீங்கள் பின்னாடியே வர. எங்கே வர, பாப்பாவை நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், நீ அது வரை படி, இல்லைண்ணா அப்புறமா அப்படின்னு நீங்கள் முடிவுக்கோ. உங்களை ஒரு முறை தான் சரி ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே சிடுன்னு இருக்கா அப்படின்னு இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போகுது. 1 டே பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கோ
கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு காஃபி அப்படிங்க. இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஃபி ரெடி பண்ணி தரேன், நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்களோ அப்படியே முழிச்சு நிற்க, என்னாச்சு? இல்லை இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, சர்வன்ஸ் யாரும் இப்போ ஃப்ரீயாக இல்லை, அதனால் என்னாச்சு, எது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை மேடம், பாஸ் தான் காஃபி கேட்டார், அதை கொடுத்து விட்டு தான் ஆள் தேடிட்டுருக்கேன். பரவாயில்ல, பாப்பா உள்ளே தூங்கிட்டு தான் இருக்கா, கொடுங்க நானே போய் கொடுத்துட்றேன். ஐயோ இல்லை மேடம், நீங்கள் எப்படி? பரவாயில்ல நான் போய் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு அவங்களும் கொடுக்க காஃபி குக்கீஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அவன் கேட்டான்னு சரி நீங்கள் அதை வாங்கிட்டு இப்போது ஜிம்முக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னானே, ஐயோ வந்துட்டோமே, சரி யாரையாவது பார்த்து நைஸாக தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உள்ளேருந்து வெளியே வராங்களாம் பார்த்து நீங்கள் வெளியிலே நிற்கிறீங்க. பட் ஜேகே இதெல்லாம் பார்த்துட்ருக்கான், அது உங்களுக்கு தெரில. நீங்கள் வெளியில் நின்றுட்டு யாராவது வரட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்க, அப்பா கரெக்டாக ஒரு பையன் கதை தந்துட்டு வர, நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஆன்னு சொல்லி அடிச்சுட்டு, சொல்லுங்கள் எனி ஹெல்ப், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படியே. ஆமாம் ஒரு பேர் புடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம கடுப்பில் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பின்னாடி நிற்க, தீ அப்படின்னு நீங்கள் அது காஃபி கேட்டிங்களா கொடுக்க அப்படின்னு நீங்கள் தடுமாறி பேச, அந்த பையனை அப்படியே திரும்பி ஒரு முறை தான், உனக்கு இங்கே என்ன வேலை, உன்னோட டைம் முடிஞ்சில அவுட் அப்படிங்கிறான். கிளம்பிட்டேன் சார் அப்படின்ட்டு அவன் போக இப்போ உங்களை அப்படியே முறைக்கிறான். நீங்கள் இல்லை அது பாப்பா தூங்குறா, வார்த்தையே வரல, அவனும் உள்ளவா அப்படின்னு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போக நீங்கள் அப்படின்ட்டு வரீங்க. அவனும் உங்கள் கையிலேருந்து காஃபி கப்பை மட்டும் எடுத்துக்கிறான், பிளேட்டை கையிலே தான் வச்சுட்ருக்கீங்க. குக்கீஸ் எடுத்து தொட்டு சாப்பிட்றான், காஃபி குடிக்கிறான், பட் பிளேட் கையிலே இருக்குது. இதை வாங்கி கீழே வச்சா தான் என்ன, நானாவது இங்கேருந்து போவேன், விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அவனும் உங்களையும் முறைச்சிட்டு அப்படியே காஃபி குடிக்கிறான். அதுக்குள்ளே அங்கே உள்ளவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஆகுது. நீங்கள் என்னடா விடவே மாட்டேங்கிற, பாப்பா வேறு முழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாஸ் பாப்பா பாப்பாவை நான் பார்த்துக்குறேன், அவள் ரூமில் தான் இருக்கா. ஆக்சுவலி அவன் ஜிம்முக்கும் காஃபேக்கும் நடுவில் தான் அவனோட ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து பாப்பா தூங்கி. ஸோ அவன் 2 பக்கமும் போகலாம், பாப்பா அழுதா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டு, நமக்கு இப்படி பிளேட்டை இன்னும் எவ்வளோ நேரம் கையில் வச்சு நிற்கிறது தெரியலையங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்க. ஓகே அப்படின்னு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் என்ன பாஸ் டைம் வேறு ஆச்சு, இப்போ என்ன டைம் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். கரெக்டாக 7 காலேஜ், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குல்ல. ஆமாம் பாஸ். பாப்பா எப்படி இப்போ முழிக்க மாட்டா, ஸோ அப்படின்னு பார்க்க அப்போ வீட்டுக்கு போக சொல்லப்பாரானா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து ஹாப்பியாக பார்க்க ஆகணும். அந்த பிளேட்டை எங்கே வைங்க அப்படிங்கிறான். பாடா விடுதலை அப்படின்னு அந்த பிளேட்டை வச்சுட்டு அப்போ கிளம்பலாமா சார் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு 6 o'clock வந்திருப்பீங்க, இவ்வளோ நேரம் உங்களை நிற்க வச்சுருக்கான். ஸோ நீங்கள் கடுப்பில் பாடா விட்டுட்டானே வீட்டுக்கு ஓடிடலான்னு நினச்சா. அவனும் இல்லை ஒரு நிமிஷம் உனக்கு அப்படின்னு உங்களை அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படிங்கிறான். உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும், இருந்தாலும் அப்படி ஒன்றும் நான் குண்டா இல்லையே அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறைஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொல்ல. அப்படியா இன்னும் உனக்கு ஹைட்டாக ஒன்றுன்னு ஆசையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீங்களாம் எவ்வளோ காம்ப்ளைண்ட் குடிச்சிங்க, இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, நான் உங்கள் ஷோல்டர் கொஞ்சம் மேலே இருந்தால் கூட போதும், ஆனால் நான் அநியாயத்துக்கு செஸ்ட்டுக்கு கீழே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அதுதான் உன் கவலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாய் கம்பியில் தொங்க விடுறான். நீங்களும் அவன் அப்படியே இப்போ பிடிக்கும், ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு அப்புறம் அவன் சரி ஹெல்ப் தானே பண்ணுறான் அப்படின்னு விட்டுடுறீங்க. அவனும் மேலே நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் அப்படியே பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண வேணாம் நானே பண்ணுறேன் அப்படிங்கிறான். எது அப்படின்னு நீங்கள் முழிக்க. இப்போது கஃபேயும் முடியாச்சு, ஜிம்மும் முடிவிட்டாங்க, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக சட்டு போட நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், என்னை இறக்கி விடுங்க, நீங்கள் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஹைட்டு. ஸோ வந்துட்டு இந்த பாய் கம்மியில் மேலே தொங்கிட்டு இருக்கீங்க எலிக்குட்டி மாதிரி, உங்களால் கீழே குதிச்சு இறங்க பயமாக இருக்குது, ஐயோ விழுந்துருவோமோ அப்படின்ட்டு நீங்கள் பாஸ் எனக்கு கீழே இறக்கி விட்டுருங்க பாஸ், பயமாக இருக்குது பாஸ் அப்படின்னு நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவனும் அப்படியே கிட்ட வந்து உன்னை எத்தனை டைம் சொன்னேன் இங்கே வராதன்னு, எதுக்குடி வந்தா, அது உங்களுக்கு காஃபி அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் எதையுமே காத்தில் வாங்கலை. உங்களை தூக்கி மேலே ஹேங்கரில் மாட்டின மாதிரி மேலே மாட்டி விட்டு வந்தான். டிஷர்ட் அப்படியே தூக்க அப்படி நீங்கள் பாஸ் மேலே வேறு கை 2 பக்கம் பிடிச்சிட்டு இருக்கனால உங்களால் அவனை தடுக்கவும் இல்லை, நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. டிஷர்ட்டை மட்டும் மேலே அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுட்டு அப்படியே உங்கள் ஹிப்பில் அப்படியே மூஞ்சி வச்சுட்டு சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு அப்படியே கேட்குறான். அவனோட லிப்ஸ் அப்படியே உங்கள் ஹிப்பில் உரச உங்களுக்கு அது வந்து
காஃபி கொடுக்க தான் வந்து இனி வர அப்படின்னு வார்த்தையே வராமல் நீங்கள் அப்படியே பாஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டே இருக்கீங்க. அவனும் சொன்னால் கேட்க மாட்டியாடி, சொன்னால் கேட்கக்கூட முடிவு பண்ணிட்டியா? அவன் உன் கண்ணு உன் மேலே எப்படி இருக்குது தெரியுமா, ஏன் இப்படி பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு. இப்போ அவன் கை கொஞ்சம் கீழே இறங்குது. உங்களுக்கு அப்படியே வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்ச அவனோ நோ இதான் என் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அப்படியே இப்போ அவனோட லிப்பு அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே சும்மா ட்ரெஸ்ஸோடே தான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு பாஸ் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு. இப்போது நீங்கள் அப்படியே அவனை டக்குன்னு மேலேருந்து கையை விட்டுறீங்க. நீங்கள் விட்டதுமே அவங்கள அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் அவனோட ஹிப்பில் இப்போ நல்லா போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பிக்கி பேக் தூக்குன மாதிரி அவன் முன்பக்கம் உங்களை தூக்கி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனே இப்போ தான் மெதுவாக கண்ணை தோற்று பார்க்க அப்படியே உங்களுக்கு மூச்சு வாங்க பாஸ் அப்படின்னு பயந்து டக்குன்னு கீழே இருங்க. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்க நான் வீட்டுக்கு போகணும் நேரம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட பதில் கூட எதிர்பார்க்காம கடகடன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அவனோ சிரிச்சிட்டு சிலிக்கல் அப்படின்ட்டு விட்டுறான். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வாரத்துக்கே பயமாக இருக்குது. இவர் என்ன நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அக்ரிமெண்ட்லாம் போட்டனால வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் பேபியை தூக்கி வச்சு கொஞ்சிட்டுலாம் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை அப்படியே ஒரு மாதிரி குறுகுன்னு பார்க்க இவர் வேறு ஏன் நம்மளை இப்படியே பார்த்துட்ருக்காரு, நேற்று வேறு இந்த மனசு நடந்துக்கிட்டு தூக்கமே வரல, நைட்டெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவனும் பேபிக்கு சாப்பாடு ஒழுங்காக கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே போயிடறான். நீங்கள் அப்பாடா இவர் இருந்தால் நமக்கு உட்கார கூட முடியல அப்படின்ட்டு பேபியை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பேபி அழுக நீங்கள் அவளோட ஃபுட் சார்ட் படி தான் சாப்பாடு கொடுப்பீங்க. அதுலேயும் நீங்கள் வந்துட்டு அவளுக்கு ஃபீடும் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அவளுக்கு ஃபீட் பண்ணுறீங்க கரெக்டாக. அப்போ ஜேகே உள்ளே வர டபார்னு அவன் கதவை திறந்துட்டு வர நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்க ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிருங்க. நீங்கள் ஃபீட் பண்ணுறது அவனுக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் பால் கொடுத்துட்ருக்க அவன் பார்த்ததும் நீங்கள் அதுக்கு மேலே பதட்டமாயி ஐயோ இவர் எப்போ வந்தார் கவனிக்கலையே போல் லாக் பண்ணுவேன் எனக்கு பறந்துட்டு அப்படின்னு பயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் நேற்று நடந்த பதட்டத்தில் இருந்தாலும் லாக் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ அவன் வந்து கதவை இப்படி திறந்து நிற்கும். நீங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு அல்லு இல்லை உடம்புல வேர்க்க அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு அது வந்து பாப்பா அழுதா பால் கறக்க நேரம் ஆகும் அதான் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்கிறீங்க. பட் ஜேகே ஒன்றுமே சொல்ல அப்படியே நடந்து வந்து உங்களே பார்க்குறான் அவுத்து. இங்கே அப்படியே பதட்டத்தில் கையில் காலெலாம் வேர்க்கா அப்படியே இருக்கா. அவனும் ஒன்றுமே சொல்லலை. அங்கே வந்து ஏதோ எடுக்க வந்தவன் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக பாடா உசுரே போயிடுச்சு. ஆனால் ஏன் இவர் எதுவுமே கேட்கல ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் பப்ளி உன் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு நீங்கள் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேவோ அவன் வேலையை தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கோ கை காலாம் நடுங்க. இப்போ பேபி அப்படியே தூங்க வச்சுட்டு பாஸ் அது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரீங்க. அவனோ டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே உங்களை மடியில் உட்கார வச்சுக்க. நீங்கள் பயந்து போய் அவனை பார்க்க உங்கள் டிஷர்ட் அப்படியே மேலே தூக்க பாஸ் அப்படிங்கிறீங்க. நீ தானே சொன்ன பேபி அழுதா நல்லா வாயில் வச்சேன்னு, இப்போ உங்கள் மில்க் வருதா இல்லைன்னு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. உனக்கு எதுவும் கல்யாணம் ஆகலைல்ல அப்படின்னு அப்படியே அவன் கை உங்கள் கழுத்தை வரச அப்படின்னு மலையாச்சுங்க. அப்படியே நீங்கள் எழுந்து போப்பாக்க உங்களை அப்படியே இழுத்து அப்படியே செவத்தோடு சாட்சி வச்சுருக்கான். அப்போ எப்படி குழந்த மட்டும் அப்படின்னு இப்போ அவனோட கை உங்கள் வயிற்றில் நீங்கள் அது இல்லை அப்படிங்க இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை திருப்ப இப்போ நீங்கள் அப்படியே அவனை தள்ள பார்க்குறீங்க. அவங்க ரெண்டு கையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணி மேலே பிடிச்சிக்கிறான். பாஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரியே பதட்டமாகுது. அவனும் அந்த ரூமை வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்ததுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் விண்டோஸ்லாம் வந்து. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவனுக்கோ நீங்களோ பயந்து போய் நின்றுட்டுருக்காவன். அப்படியே உங்களே தான் சொல்லு கல்யாணம் ஆகலை குழந்தையும் பிறக்கல அப்புறம் எப்படி மில்க் அப்படிங்கிறான். அது பாப்பா அழுது தொண்டை வரன்றோன்னு சும்மா அப்படின்னு சொல்லி வாய முடியல. அவன் இப்போ உங்கள் டிஷர்ட் அப்படியே தூக்கி உங்கள் ப்ரெஸ்ஸில் வாய வச்சுட்டான். உங்களால் முடியல இல்லை ஃபேனா அப்படின்னு அப்படியே நீங்கள் திணறிக்கிட்டது நகர பார்க்குறீங்க. அவன் விடாமல் அப்படியே லிக் பண்ணா இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் ப்ளீஸ் விட்டுருங்க போஸ் அப்படின்னு நீங்கள் அழுகாத குறைய கெஞ்சிட்ருக்க. அவனும் விடவே இல்லை. அப்படியே ரெண்டு சைடும் மாறி மாறி
மில்கை அப்படியே டேஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அவனே பார்க்க அவனும் உங்கள் டீயர்ஸ் அவன் மேலே படம் தான் அப்படியே நிமிந்து உங்களை பார்க்குறான். எதுக்கு எழுற அப்படிங்கிறான். அது ஏன் இப்படி என்கிட்ட அப்படின்னு அழுகிறீங்க. நீ தான் பதில் சொல்லணும். உனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்த மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கோ அவன் கூட எதுவும் கல்ல அப்படின்னு ஆரம்பிக்க அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு காதை பற்றிட்டு உட்காந்து அழுன்னு அழுகிறீங்க. ஹே, இந்த அழுது சீன் போடுற வேலைலாம் வேணாம். என் குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்த, உனக்கு எப்படி மில்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் உங்களை அப்படியே பிடிச்சி தூக்க நீங்களோ ட்ரெஸ்ஸை கூட இன்னும் சரி பண்ணல, அப்படியே தான் நின்றுட்டுருக்க. ஆனோ இதை பார்க்க எனக்கு டேஸ்ட் பண்ணணும்னு தோணுதே அப்படின்னு திரும்பி கிட்ட குனியா அப்படின்னு தள்ளிவிட்டு அப்படிங்க ட்ரெஸ்ஸை சரி பண்ண எல்லாம் குடிச்சிட்டேன், அப்புறம் என்னடி அதை போய் சரி பண்ணிகிட்ருக்க, இப்போது எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், சொல்லு யூ டேமிட் அப்படின்னு சொல்லி டமார் நாங்கள் உள்ள டேபிளை தட்ட நீங்கள் பயந்து போய் அது வந்து அது அது அப்படின்னு அப்படியே பயத்தில் நடுங்குறீங்க. நான் சொல்லட்டுமா அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் பயந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி வைக்க, பிகாஸ் உனக்கு பிறந்த குழந்தையே என்னோடய குழந்தை தான், ஐம் ரைட் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அது வந்து அது அப்படின்னு வார்த்தைக்கு வரல உங்களுக்கு. ஆக்சுவலி உங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண உங்ககிட்ட பணம் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் உங்களுக்கு வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு கல்யாணம் குழந்தை இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனால அவங்க வீட்டில் அடுத்த வாரிசு வேணும் அப்படி இப்படின்னு அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணனால அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பான். ஸோ வீட்டுக்கே தெரியாமல் அவன் வந்துட்டு ஒரு செரகேட் மாதிரி வச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் டாக்டரை போய் பார்த்து எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், வெர்ஜினாக ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ண இல்லாமல் நிற்கவும் உங்களை அந்த டாக்டர் கரெக்டாக கோத்து விட்டுருப்பாங்க. டாக்டர் நல்லவங்க தான். ஸோ சொன்ன மாதிரி பணமும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சிருக்கும். மீதி பணத்தில் தான் நீங்கள் வீடு வாங்கிட்டு பிரச்சனை இல்லாமல் செட்டில் ஆகலாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. பட் ஜெகே போட்ட முதல் மெயின் கண்டிஷனே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, குழந்தைய வந்து பார்க்கவே கூடாது, பிறந்த உடனே வாங்கிட்டு போயிடுவேன், பிரெஸ்ட் ஃபீட் கூட பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லியிருப்பான். நீங்களும் வந்துட்டு கடமைக்காக தானே அம்மாவை காப்பாற்றணும், அதுக்காக குழந்தை பெற்று தரேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் குழந்தைங்கிறது எவ்வளோ இது வயிற்றில் வளர வளர அவகிட்ட நீங்கள் பேச ஆரம்பித்து உங்களுக்கும் குழந்தை மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். என்ன இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு காசுக்காக குழந்தை பெற்று கொடுக்க வந்துவேன். ஸோ குழந்தைய வந்து வச்சுக்க விட மாட்டான் அப்படின்லாம் தெரிஞ்சும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழியில் பிறந்ததுமே நீங்கள் மூஞ்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஜேகே தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் டாக்டர் சொன்னேன். உங்களால் அழுகி அடக்கம் இல்லை. நீங்கள் அவங்க அம்மாட்ட கூட உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நான் ஒரு வீட்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க்கில் இருக்கம்மா அப்படின்னு சொல்லி போய் சொல்லி தான் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களையும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்பப்போ உங்கள் அம்மா கிட்ட சும்மா வீடியோ காலில் மட்டும் ஃபேஸை மட்டும் காமிச்சு பேசியிருப்பீங்க, நான் வேலையாக இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. ஃபோன் கால் கட் பண்ணேன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படியே 10 மாதம் நீங்கள் நீட்டாக அங்கேயே இருந்து அழகாக குழந்தைய பெற்று கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் ஃபீஸ் கூட அவனே தான் அவனோட அமௌண்ட்டில் கட்டியிருப்பான். அங்கேயுமே வந்து டாக்டர் தான் பேசியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி உங்களை எக்ஸாம்லாம் எழுத வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களால் வந்துட்டு குழந்தைய வந்து தூக்கிட்டு போய் தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. டாக்டர்கிட்ட காலில் இழுக்காது கூடயா கெஞ்சி நான் போய் அவரை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், நான் குழந்தைய மட்டும் பார்த்துக்குறேன், ஒரே ஒரு வாட்டி என்னால் பார்க்காம இருக்க முடியல, ப்ளீஸ், வயிற்றில் 10 மாதம் சுமத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல. டாக்டரோ இல்லைம்மா அதெல்லாம் பண்ண முடியாது, அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, பணம் கேட்டிங்க கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னை வம்பில் மாட்டி விடாத, வேணாம், அவர் பெரிய இடம் அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல. இஸ் டாக்டர், ஒரு அம்மாவா உங்களுக்கு என்னோட நிலைமையை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் தான் அவள் அம்மானு உரிமை கொண்டாடலாம் போகல, நான் என்ன பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன், எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் அழுது அட்ரஸ் கேட்டு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் பேபியை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம் தான் நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாப்பாவை பார்த்ததும் மனசே கேட்காது, அங்கேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கஃபேயில் வேலைக்கு சேர வந்திருப்பீங்க. பட் அவனும் பேபிக்கே வந்து கேர்டேக்கராக போடும், உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாகிடுது. அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு பால் வேறு இப்போ தானே 5 months ஆகும். ஸோ இன்னும் நிற்கலை, வந்துக்கிட்டே இருக்கும். வீணாகிற பாலை என் குழந்தை குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவளுக்கு கொடுத்துருப்பீங்க. வந்ததுலேருந்து அவளுக்கு பால் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இது ஜேகேக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் தூக்கும் போதெல்லாம் இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு பாப்பா மேலே பால் வாடை அதெல்லாம் தெரியும். அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸும் லைட்டாக ஈரமாகும் முன்னாடி அதை கவனிச்சிருப்பான். அவனுக்கே ஒரு டவுட்டு, இவ கல்யாணம் ஆனவளா இல்லையா, என்ன போய் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோட்டம் விட ஆரம்பிச்சு தான் அவன் கண்டுபிடிச்சது. நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணதான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதான் இப்போ அவன் கடுப்பாயிட்டு, அப்போது நீ தான் அந்த சரகட் மதர்,
அப்படி தானே அப்படின்னு அவன் கேட்க அப்படின்னு அவனே பதறி போய் சார் ப்ளீஸ் சார் நான் நான் பாப்பாவை பார்க்க மட்டும்தான் வந்தேன், நான் எந்த நோக்கத்துலேயும் வரல, நான் எந்த தப்பான பொண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு அழுக. ஆமாம், தப்பான பொண்ணு இல்லை, பணம் வாங்கிட்டு புள்ள பேத்து கொடுத்தவ தானே நீ, இவன் பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுகிற. ஹே, நான் என்ன சொன்னேன்? அப்போவே அக்ரிமெண்ட் போட்டப்போ உனக்கான அமௌண்ட்டை கொடுத்தாச்சுல்ல, பிள்ளைய இதுக்கப்புறம் நீ உறவு கொண்டாடவோ வந்து பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னேன். யாரை கேட்டு நீ வந்த? இந்த அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கு, இதை கொண்டு போய் போலீஸில் காமிச்சேன் அப்படின்னு. சார் ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து, என் அம்மா ஹார்ட் பேஷண்ட், அவங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அம்மா பாவம், இது தெரிஞ்சால் உயிரே விட்டுருவாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சிருங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். எனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதான் வந்தேன். நான் கஃபேல தானே விளக்கிட்டு வந்தேன், நீங்கள் தான் கேர் டேக்கராக பார்த்துக்க சொன்னீங்க, அதில் தான் குழந்த பால் கூட குழிக்காமல் இருக்காளேன்னு என் குழந்த அப்படிங்க. எதை அது குழந்த வீணாக போகிற பால் அவள் குடித்தா என்ன, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் தான் கொடுத்தேன். இல்லைன்னா பால் குடிக்காத குழந்தைங்க நிலமை எப்படி இருக்குன்னு நானும் நிறைய படித்து கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஃப்யூச்சரில் அவளை எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். இது தப்பு, நான் மன்னிச்சிருங்க சார். இனிமேல் அவளுக்கு நான் பால்லாம் கொடுக்கல, ஆனால் அவளை தூரத்தில் இருந்தது பார்க்க விடுங்க சார். இதை பற்றி என் அம்மா கிட்டலாம் சொல்லிடாதீங்க சார், என் அம்மா செத்தே போயிடுவாங்க சார். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பண்ணி வேஸ்ட், ப்ளீஸ் சார் அப்படின்னு அப்படியே கீழே வண்டி போட்டு அழுகுறீங்க. சேக்கி அப்படியே உங்களே குறுகுன்னு பார்த்துட்டு, ஓகே நான் உங்கள் அம்மாட்டையும் சொல்லலை, அதே மாதிரி உன்னை வேலை விட்டு தூக்கலை, நீ பேபியை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹாப்பியாக கண்ணை தடிச்சிட்டு, அப்படியா சார், ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணணும். என்ன சார் பண்ணணும்? என்ன வேலை பண்ண சொன்னாலும் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறீங்க. நீ வாயில் சொன்னாலாம் நம்ப மாட்டேன், அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிறான். மறுபடியும் அக்ரிமெண்ட்டா அப்படின்னு நீங்கள் பயந்து போய் பார்க்க, இதில் சைன் பண்ணோம் அப்படின்னு பேப்பர்ஸை நீட்டுறான். நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க, பேப்பரையும் பார்க்குறீங்க. படித்து பார்க்கலான்னு பார்க்க, ஹே உன்னை சைன் பண்ண தான் சொன்னேன், அதை கூட பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு அவங்க கத்த. நீங்கள் பயந்துட்டு போடுறேன் சார் அப்படின்னு, அதில் என்ன இருக்குன்னு கூட படிக்காமா நீங்கள் பாட்டுக்கு சைன் போட. ஹே சைன் பண்ணிட்டியா, அதில் என்ன இருக்குன்னு படித்து காட்டவா அப்படிங்கிறான். நீங்கள் ஏதாவது வில்லங்கமாக எழுதியிருப்பானோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு அப்படின்னு மண்டையாட்ட. இப்போ அவனும் உங்களை அப்படியே எழுத்து அவன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, இந்த அக்ரிமெண்ட் படி இங்கே வேலைக்கு இருக்கிற இந்த 2 வருஷமும் என்ன இவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், புரிஞ்சதா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசார நீயா எழுதி கொடுத்துருக்க. அப்படியே கண்ணை விரித்து பயந்து போய் நீங்கள் பார்க்க, என்னடி அப்படி பார்க்குற, குழந்தைக்கு மட்டும்தான் பால்லாம் கொடுப்பியா, எனக்கும் இனிமேல் நீ தான் எல்லாம் பண்ணணும், புரிஞ்சதா. நீங்கள் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நிற்க, போ பேபி அலரா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். என்ன பண்ண காத்துட்ருக்கானோ படுபாவி அப்படின்னு பயந்துட்டே நீங்கள் அப்படியே போய் குழந்தைய தூக்கி இப்போ அவளுக்கு பாலை கொடுத்து அவளை தூங்க வைக்கிறீங்க. பேபி ஆக்சுவலி 5 months பேபிலாம் இப்படி தான் இருக்கும், சாப்பிடும் தூங்கும், பெருசாக ஒன்றும் பண்ணாது. அதனால் நீங்கள் பேபி எதுவும் பண்ணலாம் கொஷின் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வந்துட்டு பேபியை நீங்கள் வச்சுட்டுக்கா. உங்களுக்கு பயமாக இருக்குது, இவன் எந்த நேரத்தில் உள்ளே வருவானோ, இவன் அப்படி எழுதி வாங்கினதுல என்ன அர்த்தம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டுக்க. அப்போ டக்குன்னு கதை திறக்க சவுண்டு, ஜேகே தான் உள்ளே வரான். நீங்கள் பயந்து போய் அவனையும் பார்த்துட்டுக்கா. அவனும் அப்படியே வந்து பாப்பா என்ன பண்ணுறா, தூங்குறா அப்படிங்கிறீங்க. ஓகே அப்போ வா அப்படின்னு கூப்பிட, எங்கே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா அப்படிங்கிறான். ஐஸ்கிரீமா இந்த டைம் இல்லை வேணாம், சாப்பிட்டே ஆகணும், வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போக, விட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கா. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கா, மறந்துட்டியா, அப்படி வேணான்னா சொல்லு, அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு இப்போவே வந்து உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி பயப்பட, வேணாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட, அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே சேரில் உட்கார. நீங்கள் எங்கடா ஐஸ்கிரீம் இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்க. அவனுக்கு சிரிப்பு வந்தது உங்களை பார்த்துட்டு, எங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். கிட்டே போனதும் அவனும் அவனோட பேண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு, இங்கே பார் அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் சாக்காயி அப்படியே அவனையும் பார்க்க, கிட்ட உங்களை பிடிச்சி இழுத்து இப்போ அமுத்தி பிடிக்க, நீங்கள் வேணாம் அப்படின்னு அழுகாத குறையாக கெஞ்ச அவனை விடாமல் பிடிச்சி அமுத்துனதில் நீங்களும் உங்கள் ஐஸ்கிரீமை சாப்பிட்டே முடிச்சிடுறீங்க. உங்களால் முடியல, கொமட்டிக்கிட்டு வருது, ஓடுறீங்க பாத்ரூம்குள்ளே ஓடி போய் வான்னு அலற அளவுக்கு அந்த இடமே வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களால் முடியல, வாயெல்லாம் குடிச்சு
ச்சே என்ன மனுஷன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஆத்திரமாக வருது. பட் அம்மாட்ட சொல்லிடுவேன்னா பயமுடுத்த அம்மாக்காக பயந்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வெளியில் வரீங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு ஜேகே சிரிக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே முறைச்சிட்டுக்க, என்னடி முறப்பு, உனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கலையா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே முறைச்சிட்டுக்க, நீ இப்போ தான் நீ குழந்தை பார்த்துருக்க, இல்லைன்னா இதை வேறு இடத்துல ட்ரை பண்ணியிருப்பேன், என்ன பண்ணுறது, எனக்கும் ஒன்று பார்க்கும் போதெல்லாம் மூடாகுது, எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, அப்போ அதை நான் எப்படி வெளியில் கட்டுறது, அதான் நான் வேணா உனக்கு ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லித்தரவா அப்படின்னு இப்போ அவங்கள தூக்கி அப்படியே வந்து டேபிள் உட்காரக்க, ஆத்தி இவன் என்னடா அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் தேவையில்ல குழந்தை அலறா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அவளை தள்ளிட்டு ஓட சிரிச்சுட்டே நிற்கிறான். நீங்கள் குடுக்குன்னு ஓடி போய் குழந்தைய வச்சுட்டு, என்னடா இது என் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, பப்ளி உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்தால் உங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரு பாரு, அம்மாட்ட சொல்லிடுவேன்னு என்னை பயமுடுத்தி இப்படிலாம் பண்ண வைக்கிறாரு, எனக்கு சுத்தமாக இது பிடிக்கல அப்படின்னு குழந்தைகிட்ட போய் குறை சொல்லி அழுதுட்ருக்கீங்க. அதுக்கே என்ன தெரியாது உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்கு. இப்படியே தான் அவங்கள போட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றே இப்படி தான் பரபரப்பாக அப்படியே உள்ளே வர எங்கேயோ போயிட்டு நீங்களோ பேபியை பார்த்துட்டு இருக்க. அவன் அப்படியே உள்ளே வந்து பேபி என்ன பண்ணுறான் அப்படின்னு, தூங்குறா, இப்போ தான் தூங்க வச்சா அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அப்போ ஓகேவா அப்படின்னு கூப்பிட்றான். எங்கே உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் வா அப்படின்னு கூப்பிட்றான். எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் தள்ளிட்டு ஓட பார்க்குறீங்க. அவனும் விடாமல், நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படின்ட்டு இப்போ டோர்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை போட்டு அமுத்த அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்படியே செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது யாரோ வெளியிலேருந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு இங்கே ஐயோ அப்படின்னு பயப்பட உங்களை அப்படியே அந்த டேபிள் கடையில் தள்ளி சேரோட வந்து அவன் அப்படியே உட்காந்துட்டு எஸ் கமைன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி கீழே உட்காந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது? உங்களுக்கு யாராவது நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க, கன்றாவி இவன் எப்படி இப்படி வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. அவங்க அவனோட பிஏ தான் வந்துட்டு ஏதோ பேசிட்டு, பாஸ் அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசலாம் வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறான். அவன் வெளியே போனது தான் உங்களுக்கு மூச்சே வருது. நீங்கள் அப்படியே இருக்கா, என்ன அப்படியே இருக்கா அப்படின்னு மண்டையை பிடிச்சி அமுத்த நீங்கள் அப்படின்ட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி எழுந்து ஓடுறீங்க. உங்களுக்கு கொமட்டுது, பிடிக்கவே இல்லை. நீங்கள் இப்போ அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வர ஜெக்கி அப்படியே உங்களை எடுத்து மடியில் உட்கார வச்சுட்டு இப்போ அவங்க பிரெஸ்ட்டை அப்படியே வந்துட்டு லிக் பண்ண உங்களுக்கும் கடுப்பாகுது. ஜெக்கவை கோவமாக பிடிச்சி, ஏன் இப்படி பண்ணுறீங்க, மனுஷனோட உணர்வுகளோட விளையாடுறீங்க, எதையோ போதாத நேரம் என் அம்மாவுக்கு அப்படி என்கிட்ட பணம் இல்லை, அதுக்காக குழந்தை பெற்று கொடுத்தேன், குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு பால் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஒரு தாயாக நான் பண்ணது தப்பா? ஏன் இப்படி என்ன பாடாக படுத்துறீங்க, என் உணர்வுகள் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு அப்படியே அழுகிறீங்க. லிசன், எனக்கு மட்டும் என்ன உணர்வு இல்லையா, எனக்கும் அப்படின்னு எதுவும் சொல்ல வரோம். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், உங்களுக்கு உங்களை நினச்ச மாதிரிலாம் ஆட்டி வைக்க பொம்மையா நான், ஏன் இப்படி போட்டு என்னை படுத்தி எடுக்கிறீங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே கடுப்பாகுது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கத்த. உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கலண்ணா ஓகேடி, அதுக்கே நீ இப்படி அழுகிறேன்னா சும்மா தானே விட்ட விளையாண்ட அப்படின்னு அவன் எதோ சொல்ல, நீங்கள் எதையுமே காதில் வாங்கல, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லி கத்திட்டேன். நீங்கள் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க, பாப்பா இருக்கிற ரூமில். அவனும் அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்பே பண்ணல, நீங்கள் பாப்பாவே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, அப்புறம் படிக்கிறீங்க. இப்படியே தான் கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் ஜேகே கிட்டே போனால் கூட அவன் உங்களை தூரமாகவே நிறுத்துகிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. குழந்தைய தூக்க போனால் கூட எப்போவுமே உங்கள்கிட்ட அவன் அப்படியே இடிச்சுக்கிட்டு உங்கள் மேலே டச் பண்ணிக்கிட்டு வாங்குறது கொடுக்குறது இது மாதிரிலாம் பண்ணுவான். இப்போல்லாம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பேபி நீங்கள் தூக்கம் வந்தால் அவனே வந்துட்டு வாக்கரில் உட்கார வச்சுட்டு நகர்ந்துடுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் உங்களை பார்க்குறது கூட இல்லை. இப்போல்லாம் நீங்கள் குறுக்குன்னு அவனே தான் பார்க்குறீங்க. என்னாச்சு, ஞானோதயம் வந்துடுச்சா, நம்ம பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இப்போ அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசக்கூட மாட்டேங்கிறாரு, எதாவது வேணும்னே பாஸ்னு போய் நின்னா கூட அவங்க கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் விலகிக்கிறான். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது. அவன் இருந்தாலும் செல்ல இல்லாட்டியும் செல்லங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னம்மா உங்கள் அப்பாவுக்கு இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டாரம்மா, கிட்ட வந்தால் கூட தள்ளி போயிடுறாரு, ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, ஏதோ அன்றைக்கி கோவத்தில் திட்டேன். ஆமாம், சும்மா பிடிக்கலங்கிற விஷயத்த பண்ணு டார்ச்சர் பண்ணால் கோவம் வராதா, இல்லை எந்த உரிமையில் இவர் என்கிட்ட இது மாதிரிலாம் பண்ண சொல்கிறாரு, அந்த கோவம் தான் அதனால திட்டினேன், அதுக்கு இப்படி தான் முகரையை தூக்கி வச்சுட்டு அலைவாரா, பேச மாட்டாரோ அப்படி இப்படி நீங்கள் வாட்டுக்கு பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்போது அப்படியே ஜேகே உள்ளே வந்து அவன் குழந்தைய தூக்க, ஆத்தி இவர் எப்போ வந்தார், பேசினதெல்லாம் கேட்டுருப்பாரோ அப்படின்ட்டு நீங்கள் இருக்கா. அவன் பாட்டுக்கா எதுவுமே பதில் சொல்லாமல் குழந்தைய தூக்கிட்டாங்கிற பாஸ் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான், எனக்கு உங்ககிட்ட பேசணும், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் குடும்பம் ஓடி வந்து எனக்கு பேசியே ஆகணும், என்னடி பேசணும்,
ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே மாறிக்கிறான். அது வந்து அப்படின்னு நீங்கள் திணற இல்லை எனக்கு புரியல. இப்போ பேபிகிட்ட கிட்டே எந்த உறவில் அவர் என்ன இப்படி பண்ணுறாரு, ஏன் உனக்கு தெரியலையா அப்படின்னு கிட்ட வரான். அப்படின்னு நீங்கள் அப்படியே நிமிந்து பார்க்க, இல்லை இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். யார் அப்படின்னு நீங்கள் முழிக்க, அவனும் உங்களை மறைச்சிட்டு கிட்ட பேசுறது வேஸ்ட் தள்ளுடி அப்படின்ட்டு போக, சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்குது ஒரு மாதிரி இருக்குது, பேசாமல் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் பேசினா அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்வேன், அது உனக்கு பிடிக்காதுல்ல, ஸோ தள்ளு அப்படின்ட்டு நகர. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்க்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிறீங்க, ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுக்க, ஐயோ அது இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் அப்படின்னு உங்களை பார்க்க, நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போது எனக்கு கோவம், அதான். இப்போ மட்டும் இல்லையா? இப்போவும் கோவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் அப்படியே கிட்ட நெருங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி போய், நமக்குள்ளே என்ன உறவு அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான், நீங்களும் அவனையே பார்த்துட்ருக்க. ஜேகேக்கு இது புரியல. என்ன உறவு? நீ என் குழந்தையோட அம்மா, நான் என் குழந்தையோட அப்பா, அவ்வளோதான், தட்ஸ் இட் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக, உங்களுக்கு என்ன சொல்கிறதில்ல அப்படியே அழுகையாக தாங்கலை. வெக்கத்தை விட்டு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது இவர் மனசில் நான் இல்லை, என் உடம்பு மட்டும்தான் பிடிச்சிருக்கு, அதான் அப்படின்ட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அவனும் திருப்பி போனவன் வந்து நிற்க, நீங்கள் அப்படியே காலை பார்த்துட்டு போய் நிமிந்து அப்படியே பார்க்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே அழுதுகிட்டே இருப்பியா அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்ணுறது, அழுகணுன்னே கடவுள் என் தலையில் எழுதிட்டான் போல், அதான் அப்படின்ட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வெளியே போக்க, ஹே இருடி என்னமோ கேட்ட பதில் வேணாமா அப்படின்னு பார்க்குறீங்க. நீ தானே கேட்ட நான் யார், நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு. இப்போ வரைக்கும் நீ என் குழந்தையோட அம்மா, நான் என் குழந்தையோட அப்பா, நமக்குள்ளே அதுக்கு தாண்டி வேறு எதுவும் இல்லை. பட் அமைஞ்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்குறீங்க. இல்லை நமக்குள்ளே செட் ஆகாது, நீங்கள் பெரிய இடம், நான் அப்படி இல்லை, நான் நீ நான் என் அம்மாவுக்காக என் உடம்ப, வார்த்தையே வரல, அவளுக்கு தான் வருது அப்படின்னு அப்படியே வாழைக்கு வைக்கிறான். என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ என்னைக்கு இங்கே வந்தியோ அதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நான் ஒருத்தியை என் குழந்தைய சுமக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ அவள் யார் என்ன எப்படியேப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். டாக்டர்கிட்ட என்ன தான் வெர்ஜினாக இருக்குன்னு சொன்னாலும் சிலர் ஏமாற்றுவாங்கன்னு தெரியும். அதனால் உன்னை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்து எப்போயோ சேகரிச்சிட்டேன். அப்போவே நீ யார் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ளே நடந்த ப்ராசஸ்லாம். பட் நீ நல்ல பொண்ணா என்னான்னு எனக்கு தெரியாது. என்னையை தேடி என் குழந்தைய தேடி நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இடத்துல சரி அவளுக்கும் ஒரு தாய் பாசம் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் வேறு எதுக்குமா இருக்குமோ, குழந்தைய வச்சு மறுபடியும் நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குறாளோன்னு நினச்சேன். பட் நீ வந்ததுலேருந்து உன் வேலை அப்புறம் பாப்பாவை பார்த்துக்குது இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயே நான் கொஞ்சம் விழுந்துட்டேன்டி பண்ணி பார்க்குறீங்க. இந்த முட்டைக்கொண்டு உருட்டி ஹான்னு பார்க்காதடி குட்டச்சி. நான் ஒன்றும் முட்டெல்லாம் இல்லை. பின்ன மேடம் என்ன பணமரம் ஹைட்டா? நீங்கள் தான் ஓவர் ஹைட், நான் நார்மல் ஹைட். ஹே நீ பிலோ ஆவரேஜ் டி. இப்போ இது ரொம்ப முக்கியம். சரி மேட்ருக்கு வரேன். ஸோ அப்போலேருந்து நானும் உன்னை கண்காணிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் நோண்டி பார்த்ததெல்லாம் சும்மா இப்போல்லாம் பண்ணால் நீ எதுவும் பணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்றதும் நீங்கள் அப்படியே முறைக்க, இது நீ பணத்துக்காக வந்திருந்தீங்கன்னா அதை தானே எதிர்பார்த்துருப்ப. ஸோ அப்படி பண்ணால் பணம் எக்ஸ்ட்ரா கேட்ப, ஏதாவது பண்ணுவேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நீயோ அதெல்லாம் எதையும் பார்க்கல. என்னை திட்டி கழுத்தை பிடிச்சி வழி தள்ளாத குறையா எங்கள் காஃபி ஷாப்லேருந்து என்னை தள்ளிவிட்ட. அதுலேருந்து தான் சரி மேடம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். உனக்கு ஒரு வேளை நான் தொடுறது பிடிக்கலையோன்னு விலகி இருந்தேன். பார்த்தா இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இதெல்லாம். ஆமாம் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு குழந்தையே பெற்றுட்டோமா, இப்போ இதான் தப்பு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்குன்னா வந்துட்டு
2 பேர் பார்த்துக்காம இன்ஜெக்ஷன் அதெல்லாம் கிடையாது. 1 வீக் அவங்க கூட தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் கண்ணை கட்டி தான் வந்துட்டு உங்களோட இருந்திருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து உங்களை தெரியுமே தவிர உங்களுக்கு அவனை தெரியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு அவனுக்குமே உங்களை தெரியாது, இருட்டு ரூமில் தானே இருந்தோன்னு நினச்சிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தபோது வந்துட்டு குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போதெல்லாம் அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அவன் உங்களுக்கே தெரியாமல் உங்களை பார்த்துருப்பான். அதனால் வந்துட்டு உங்களை பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிட்டான் பேபியோட அம்மா அப்படின்னு தெரியும். டாக்டர்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருப்பான். ஸோ உங்கள் கூட இருக்கும் போதே அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு 1 வீக்கில் உங்களுக்கு அப்படி எதுவும் குழந்தை தங்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. பட் அப்போவே உங்களுக்கு குழந்தை தங்கினால அதுவும் நீங்கள் வெர்ஜின்ங்கிறனால அவனுக்கு வந்துட்டு ஓகே ஆகிருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். நீங்களும் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்போது அப்படின்னு அப்படியே அவனை பார்க்க எனக்கு அவனை நல்லாவே தெரியும், மேடம்க்கு தான் என்ன தெரியாது. ஃப்ராடு டாக்டர் என்கிட்ட போய் சொல்லிடுச்சு அப்படிங்க. அவனும் ஃப்ராடாக இருந்தால் அவனுக்கு பணமே வந்திருக்காது, அவங்க நல்லவங்க, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதனால தான் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை முறைக்கா. சரி இப்போ என்ன, உன் அம்மா கிட்ட நான் வந்து பேசுகிறேன். என்னடி குழந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றுக்கிட்டோன்னு சொல்லலாம். ஆத்தி அம்மா என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களை கூட்டிகிட்டு போக நீங்கள் இப்போ 2 பேர் காரில் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க கார், நீங்களோ துரு முழிச்சிட்டு வாடி, இல்லை இப்போவே பேசி ஆகணுமா அப்படிங்கிறீங்க. அட்டிங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னடி வா நான் பேசுகிறவங்க மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்றான். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு காரை விட்டே இறங்காமல் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுக்க. இப்போ வரியா இல்லையா அப்படின்னு அப்படியே உங்களை தூக்க, ஐயோ விடுங்க அப்படிங்கிறீங்க. அவனும் இல்லை நான் இப்படியே தூக்கிட்டு போகிறேன். அம்மா பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு பயப்படுறீங்க. அம்மா பார்த்தா அவ்வளோதானா, ஏன்டி உங்கள் அம்மாவுக்கு திறமை எவ்வளோ பேர் வேலை பார்த்து வச்சுருக்க, ஐயோ அப்படின்னு உங்களுக்கு அழுக வர. சரி உடனே அழுகாத அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு, இங்கே பார் இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் புரியுதா, பாப்பாவை தூக்கிக்கோ, வா அப்படின்னு கைப்பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வரான். உங்கள் அம்மா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்க. அவங்க கையை பிடிச்சிட்டு வர நீங்கள் ஒரு குழந்தையோட அவங்க கூட உள்ளே வரதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா ஷாக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ நல்லா ஃபேஸை பார்த்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. எது தம்பி அப்படின்னு நீங்கள் இப்போ தான் நிமிர்ந்து பார்க்க ஜேகே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, அக்கா அப்படின்னு அவங்க கையை அப்படியே விட்டுட்டு கடன்னு ஓடி போய், அக்கா நீ 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 உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிறான். ஆமாடா தம்பி நீ நீ அப்படின்ட்டு உங்கள் அம்மா கழுக. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்ன நடக்குது அப்படிங்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இது அம்மா இது என் பாஸ், என்ன தம்பிங்கிற நீ, பாஸ் இதான் என் அம்மா அப்படிங்க. இது என்னோடய அக்கா அப்படிங்கிறான். உங்கள் அம்மாவும் இது என் தம்பி அப்படிங்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தலை சுத்தாத குறையா நீங்கள் பேந்த முழிச்சிட்ருக்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவும் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு வீட்டில் சொல்லி தான் லவ் மேரேஜ், வீட்டில் சொல்லியும் அவங்க அப்பா அம்மாலாம் ஓகே சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க லவ் பண்ணதோட ஒரு பெரிய ஃப்ராடு உங்கள் அப்பா. ஸோ கல்யாணம் பண்ணி சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ண மறுநாளே சொத்தை பாதியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி பாதி சொத்தை அவங்க அம்மா பேரில் எழுதிட்டு வந்துருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி போய் பணம் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்ண அவங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆள் கூட இருக்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணி அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்க போகும்போது தான் நீங்கள் வயிற்றில் இருக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களால சூசைட் பண்ணிக்க முடியாமல் அப்படியே மன கஷ்டத்தோடு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் வீட்டில் கஷ்டப்படுத்தக்கூடாது, பணம்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வந்துட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனதும் அவங்க அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து வெளியில் வேறு பக்கம் வந்துட்டு அவங்க பொழைச்சிருப்பாங்க. பட் இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஜேகே வந்துட்டு தான் அக்கா இறந்துட்டாங்கன்னு அப்பா அம்மா எல்லாமே அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் தெரியும் அவங்க உயிரோடு இருக்கிறது, அது பொண்ணோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மாவும் அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு தனியாக இருந்து உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 10th +1 அந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கே தெரியும் உங்கள் அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு. உங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு செலவு பண்ணுற அளவுக்கு பணம் இல்லாதனால இருக்கிற பணத்தை வச்சு பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. அதனால் சொல்லாமே இருந்து அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்டலாம் பேசி உங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது ஹார்ட் வந்து சர்ஜரி பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜேகே கிட்டேருந்து இப்படி ஒரு ஆஃபர் கிடச்சது. இதெல்லாம் வந்து இப்போ 2 பேரும் வந்துட்டு நினச்சிருக்கேன். பட் ஜேகே வந்து இந்த விஷயத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு அது நாங்கள் லவ் பண்ணோம், எது லவ்வா அப்படின்னு, அது உன் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, அவள் என் கஃபேல தான் ஒர்க் பண்ணான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், அதை சொல்லலான்னு பார்க்கும்போது தான் உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு தெரிஞ்சு சரி உனக்கு சர்ஜரி பண்ண நான் தான் பணம்லாம் கொடுத்தேன், அப்போ வரைக்கும் நான் உன்னை பார்க்கல, அதனால் என் அக்கா பொண்ணு அந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, லவ் பண்ணோம், அது கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவசரப்பட்டோம், அதான் பாப்பா சொன்ன அடுத்த நிமிஷம் உங்கள் அம்மா அடிக்க பாய அவனும் கையை அக்கா அப்படி பார்த்தா தப்பு என் மேலேயும் இருக்குது,
நாங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம். அதான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்கிட்ட பேசலாம். சரி அப்போவே சொல்லியிருப்போம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால உனக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்லக்கூடாது தான் சொல்லலைக்கா. முன்னாடியே அதுவும் இல்லாமல் நீ அக்கான்னு தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீங்கள் அப்படியே அவனை மறைச்சி பார்க்குறீங்க. அவனும் ரொம்ப ரெடி உன்னை காப்பாற்ற தானே சமாளிக்கிறாங்க மாதிரி. உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா நம்மளை பற்றி எதுவும் சொல்லலை மாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் மாமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி பார்க்க, கரெக்டாக நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லும் போது டக்குன்னு திரும்பி ஜேகே கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாக்கோ பரவாயில்ல, எங்கேயோ யாவன்கிட்டயோ புள்ள வாங்காமல் என் தம்பி தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியுமாடா? அது அப்பா அம்மாவுக்கும் தெரியும், ஆனால் உன் பொண்ணுன்னெலாம் தெரியாது. இனிமேல் தான் சொல்லணும். நீ உயிரோடு இருக்கா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பண்ணாங்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு நடந்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அவன் ஜேகே வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம், வா போகலாம் அப்படிங்க. இது சொந்த வீடா, அவளே வாங்கினது. தெரியும் நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு, அது நான் தான்க்கா இங்கேருந்து அவளுக்கு வேலைக்கு வர ஈஸியாக இருக்குன்னு இந்த வீட்டை வாங்க சொன்னேன். சரி பரவாயில்ல, இப்போ நீ என் வீட்டுக்கு வா, அப்பா அம்மாவையும் அங்கே வர சொல்லிடா, அவங்க உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு அவங்க அம்மாவையும் இப்போ காரில் கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வரா. நீங்களோ அப்பாடான் இருக்கவங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது. எப்படி சம்மதிக்க போகிறாங்களோ, வீட்டில் எப்படி சம்மதம் வாங்க போகிறோம்னு நினச்சா இப்படிலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அதே சமயம் தாய் மாமாங்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஜேகே கையை அப்படியே உங்கள் கையை விட்டு கோத்து பிடிச்சிக்கிறீங்க. ஜேகேக்கோ ஒன்று பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ தோணிகிட்டே இருக்குண்டி, உன்னை விடவே கூடாதுன்னு. அதனால தான் நான் எப்படியாவது நீ என்னை தேடி வரமாட்டேன்னு நினச்சேன். நீயே என்னை தேடி வந்த, ஆனால் இப்படி ஒரு இருக்குன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, சாரிக்கா டேய் நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு செல்லக்குட்டி அப்படின்னு அப்படியே பேத்திக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீடு வந்து சேர இப்போது கரெக்டாக ஜேகேயோட அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. உங்கள் அம்மாவை பார்த்தா தான் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே வந்து ஜேகே எல்லாத்தையும் சொன்னான், ஏம்மா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. இல்லைம்மா, நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தப்பானது, அதை உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலம்மா. ஏற்கனவே அந்த பாவி நம்ம சொத்தில் பாதியை உங்ககிட்டேருந்து பிடுங்கிட்டான். அதாம்மா அந்த ஆள் எதிர்த்து நிற்க எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்ல, சரிம்மா அப்படின்ட்டு எங்கம்மா எங்கள் பேத்தி இதோ அப்படின்ட்டு உங்கள் குழந்தை இருக்குல்ல அதை காட்டுறாங்க. இவன் எங்கள் கொள்ளு பேத்தி, எங்கள் பேத்தி எங்கள் அடிங்க. ஜேகே உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவங்க ஜேகேக்கு பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி வரீங்க. இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட இப்போ அப்படியே வந்து நிற்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு அப்படியே கடா கிடக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து பாட்டி அப்படிங்க, உனக்கு அத்தடி அப்படிங்களா எதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், ஆமாம் ஏன் பொண்டாட்டின்னா நீ அப்போ அவங்க உனக்கு அத்தை மாமா தானே வரும் அப்படிங்க. போ லூசு மாமா அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லை எனக்கு அவங்க தாத்தா பாட்டி தான் வருவாங்க. இல்லை பாட்டி அப்படிங்க, ஆமாடிக்கண்ணே அவங்க கிடக்கான் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட என் கொள்ளு பேத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் குழந்தையும் வாங்கிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இது என்னடா குழந்தைய பெற்று வச்சுருக்க. அது கொஞ்சம் அவசரப்பட்டோம்மா, அதெல்லாம் சரிதான். ஆமாம் என் பேத்திக்கு என்ன வயசு? அவளுக்கு 5 மாதம் தான்மா ஆகுது. அவளை கேட்கல, இந்த பேத்தியை கேட்டேன். ஐயோ வயசு கிட்ட அப்போல்லாம் நம்ம கேவலமாக திட்டுவாங்களே அப்படின்னு ஜேகே முழிக்கா. நீங்களோ 19 அப்படின்னு, அப்படி குட்டச்சி இப்போ ரொம்ப முக்கியம், உன்னை போய் முந்திரி கொட்டமாக முந்திக்கிட்டு சொல்ல சொன்னாங்களே. உங்கள் அம்மா அழைச்சி தலையில் அடிச்சிக்கிறாங்க, போச்சுடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்பா அம்மா 2 பேரும் அப்படியே அட்டன்ட்டு இதில் ஜேகே மாறிக்கா. ஜேகே போச்சு போட்டு கொடுத்துடா கொள்ளச்சி அப்படின்னு. அது வந்துமா லவ்வுக்கு எதுமா வயசுலாம், அவள் பாரு ஹைட்டில் கூட என்னை விட பாதியில் தான் இருக்கா. அதெல்லாம் பார்த்தா நடக்குமா? அது கண்டதும் காதல் அதான் அப்படின்னு. எது கண்டதும் காதல் அப்படின்னு நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்க, குள்ளச்சி இப்போ என்ன உண்மையெல்லாம் சொல்லவா அப்படின்னு. அப்படிங்கிறீங்க. அப்போ மூட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ இப்படி பண்ணிட்டான், நம்ம வேணால் உங்கள் அக்காவுக்கு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறனால கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டா, அதனால் யாருக்கும் தெரியாமல் சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக இப்போ கிராண்டாக வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது, பரவாயில்ல நம்ம தான் ஃப்ராடுன்னு பார்த்தா நம்ம குடும்பமே ஃப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நீங்களும் மனசுக்குள்ளே பேசிக்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்க, நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ். ஸோ அப்படியே ஜேகே செம்ம ஹேண்ட்ஸமாக பேபியோட பட்டு வேஷ்டி சட்டையில் பாப்பாவுக்கு அப்படியே வந்துட்டு பாவாடை சட்டை குட்டியாக போட்டு அழகாக இருக்கா. அதில் தூக்கி வச்சு நின்றுருக்கான். இப்போ நீங்கள் சாரியில் அப்படியே இறங்கி வரீங்க. குட்டச்சி சாரியில் செம்மையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி உங்களை அவன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் வந்து அவன் பக்கத்தில் நிற்க, அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு, என்னடி உன் மேலே பால் வாசம் அடிக்குது அப்படிங்கிறான். பேபிக்கு ஃபீட் பண்ணால் அப்புறம் வராதா பால் வாசம் அப்படிங்கிறீங்க. பிடிக்கலையா அப்படிங்க. யார் சொன்னால்
அந்த பாலாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்க. சி அப்படிங்கிறீங்க. என்னடி சி அப்படின்னு உங்கள் ஹிப்பை கீழே அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ எல்லாம் இருக்காங்க அப்படின்னு யார் இருந்தால் எனக்கு நடி அப்படின்ட்டு அவனை மொனன்னு பேசிகிட்டே இருக்க. ஐயரோ தாலியை கட்டிட்டு அப்புறம் 6 மணி உட்காந்து பேசுங்கோ அப்படிங்க. இப்போ தாலியை வாங்கி அப்படியே கழுத்தில் கட்டுறான். அவங்களுக்கு அந்த ஆனந்த கண்ணீர் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் சரி உங்கள் அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. அப்படியே ஜெகேக்கே கல்யாணமே ஆகாதோ, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோன்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. கல்யாணமாக ஆகி குழந்தைங்கும் போது அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. உங்கள் அம்மாவுக்கும் அப்பா நம்ம பொண்ணு நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சுன்ற ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்குமே அப்பா லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிச்சு, தப்பு பண்ணிட்டோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுலேருந்து ஒரு டியர்ஸ் அப்படியே வந்து ஜேகே கையில் விழுக்க, நீ இனிமேல் அழவே கூடாது அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போது எல்லார்ட்டையும் வந்துட்டு சின்னதாக நாங்கள் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் சொன்னனால பெருசாக யாரும் அதை பற்றி நோடிலாம் கேட்கல. ஒரு வழியாக நல்லபடியாக மேரேஜ்லாம் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பேபி கிஸ்ட் அப்படி நிறைய ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் பாப்பா இந்த பக்கம் ஜேகே அப்படியே நிற்க ஆராத்திலாம் எடுத்து முடிச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ பால் பழம் அந்த இதெல்லாம் முடியுது, நைட் ஆகுது. உங்களை விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லிவிட்டு இப்போ பாப்பாவை நாங்கள் பார்த்துக்குறோண்டா, நீ மேலே போ அப்படின்னு பால் சம்பா கையில் கொடுக்க இந்த மனசு சும்மாவே மேலே பாய்வார். இப்போது சொல்லவா வேணும், ஐயோ பட்ட இடத்த கொட்டா போட மாட்டானுங்கிற மாதிரி நீங்கள் மெதுவாக அப்படியே ஜல் நடந்து வந்து ரூம் வாசனின்ட்டு ஐயோ போகிறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டுக்க. டப்புன்னு கதை தந்து உள்ளே வடி குட்டச்சி அப்படின்னு உள்ளே பிடிச்சி இழுத்துறான். நீங்கள் மாமா அப்படிங்க. என்னடி சொன்னேன்? மாமான்னு சொன்னேன். இன்னொரு வாடி கூப்பிடுறி மாமா. ஐயோ கேட்க நல்லா இருக்கே, இன்னொரு டைம் சொல்லுடி மாமா. ஐயோ செம்மையாக இருக்க குட்டிச்சி அப்படின்னு அப்படியே தூக்க. மாமா என்ன பண்ணுறீங்க வாடி அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் உட்காரீங்களோ. துள்ளி குச்சி டப்புன்னு எழுந்திருக்க. என்னாச்சுடி? என்ன கீழே ஏதோ ஃபயர் வச்ச மாதிரி எழுந்திருக்கிறேன். ஒன்று மறந்துட்டேன். என்னடி எதையும் எடுத்துகிட்டு வர மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இல்லை அது பாட்டி சொன்னாங்க உள்ளே வந்ததும் மாமா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. இதை பிடிங்க அப்படின்னு பால் சம்பா நீங்கள் ஜேகே கீழே கொடுத்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமாமா அப்படின்னு காலில் விழுக. நல்லா ரெடி 16 பேத்து பெருவாள் 16. ஆமாடி ஒன்று தான் இருக்குது, இன்னும் 15 இருக்குது, வா அப்படிங்க. மாமா இந்தாங்க பால் குடிங்க. இதை நீ குடி அப்படின்னு உங்கள் வாயில் அப்படியே சரிக்க. நீங்கள் அப்படியே கொடுக்குறான். நீங்கள் குடிச்சிடுங்க. என்னம்மாம்மா முழுசையும் எனக்கே கொடுத்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு எனக்கு தான் அங்கே இருக்கே அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க. சீ போமாம்மா அப்படிங்கிறீங்க. ஏன்டி ஐஸ்கிரீம் வேணுமாங்கிறா அப்படிங்கிறீங்க. கொழுப்புடி உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களை இப்போ தூக்கி பெட்டில் போட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் பட் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்பவும் போல அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் பிரெஸ்ட்டில் தான் அப்படியே வந்துட்டு மில்க வந்துட்டு குடிக்க ஆரம்பிக்க. நீங்களும் மாமா மாமா அப்படின்ட்டு அப்படியே மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படின்ட்டு அப்படியே செஸ்டில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே இருக்கா. நீங்கள் மாமா அப்படின்னு பிடிச்சி தரல. என்னடி இப்போ பாப்பாவுக்கு இப்போ தான் 5 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஆனால் பரவாயில்லடி, அதான் அவங்க அம்மா எங்கள் அம்மான்னு எல்லாம் இருக்காங்களே பார்த்துப்பாங்க விடு அப்படிங்க. இல்லை மாமா அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. இப்போ மட்டும் என்னடி பாப்பாவை நீயா பார்த்துக்குற? ஆக்சுவலி இவங்களை என்ன தான் வந்து கேர்டேக்கராக வச்சாலும் அவனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் என்ன கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, தூங்குற நேரம் மட்டும் தான் பார்த்துக்க சொல்கிறீங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக அதை பண்ணி இதை பண்ணிட்டோம். பால் கொடுக்குறது மட்டும்தானா, மற்றதெல்லாம் நீங்களே பண்ணிடுறீங்க, அப்புறம் இதுக்கு என்ன வேலைக்கு வச்சுங்க, இதில் 1,00,000 சம்பளம் வேறு அடிக்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு அவனை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு வேறு வழி தெரியல, அதுதான் என் குழந்தைய பார்த்துக்க என்னால் முடியும்டி, நீயே என்னோட குழந்தை தான், ஸோ உன்னையும் சேர்த்தே நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறான். சீ போமாமா அடி. நீங்கள் திரும்ப அப்படியே உங்கள் ஹிப்பில் ஒரு கடி. மாமா அப்படிங்க. இப்படி சினுங்காதடி எதோ பண்ணுது அப்படின்ட்டு அவனும் அவங்க மேலே படுக்க. நீங்கள் மாமா பயமாக இருக்குது. அந்த 1 வீக் அமைதியாக இருந்த அப்போது அது கடமையாக இருந்துச்சு, எனக்கு பணம் வேணும் அதனால். இப்போ அப்படி இல்லையே, பின் அப்போது எவனோ ஒருத்தனோட இருக்கிறோன்னு தானே இருந்திருப்பேன், அப்போ கூட அமைதியாக தான் இருந்தேன். இப்போ என்ன நான் மாமா தானே, ப்ளீஸ் டி பாப்பா வந்தால் நான் பார்த்துக்கிறேன்டி, பயப்படாதடி மாமா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ணும்போது வச்சதாடி அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. இப்போயும் அதே மாதிரி மாமா வலிக்கான்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ் ஒன்றா ரிமூவ் பண்ணான். நீங்களும் மாமா மாமா அப்படின்னு மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனும் குட்டச்சி
அப்படின்னு அவனும் அப்படியே லவ் மேக்கிங் பண்ணுறான். அப்படியே 2 பேருக்குள்ளே அங்கே லவ் மேக்கிங் நடக்குது. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.